இந்த மகாராஜா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா? அந்த படத்தில் கடைசியாக அந்த வில்லனை அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லும், ஏண்டியே பார்க்குற அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு இந்த உலகத்திலேயே கேவலமான ஒருத்தன் எப்படி இருப்பான் அப்படின்றத பார்க்குறேன் அப்படின்னும். ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒருத்தரோட ஞாபகம் வந்துருச்சுங்க. யாரா அப்படின்னா நம்ம ஓபிஎஸ். அதாவது பிஜேபியினுடைய பட்ஜெட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாடே கழுவி ஊற்றிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் இந்த பிஜேபியினுடைய பட்ஜெட் அப்படின்றது பயங்கரமான பட்ஜெட்டு, பாராட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டு அப்படின்னு மனம் குளிர பாராட்டின ஒரு மனுஷன், ஒரு மகாத்மா யார் அப்படின்னா நம்ம ஓபிஎஸ் தாங்க. தேனியில் இந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அதில் ஆலோசனை கொடுப்போம். அதன் பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டே நடக்குது. இந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம தலைவர் சொன்ன வார்த்தைகள் அப்படின்றது எப்பேற்பட்ட வரிகள் அப்படின்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்க்குறேன், இந்த பட்ஜெட் அப்படின்றது பாகுபாடே இல்லாத, பாரபட்சமே இல்லாத, பாராட்டக்கூடிய ஒரு பட்ஜெட். தமிழ்நாட்டில் இருந்துட்டு இப்படி ஒரு குரல். அதாவது பிஜேபிக்காரன் கூட இந்த அளவுக்கு, பிஜேபி சங்கிகள் கூட இந்த அளவுக்கு பட்ஜெட்டை உயர்த்தி பேசலை. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் அவனுங்களே குழம்பி போயிருக்காங்க. ஆனால் எந்த அளவிற்கு அதான் என்ன சொல்கிறது, முழுசாக சந்திரமுகையாக மாறி இருக்க கங்காவப்பர் அப்படின்ற மாதிரி முழுசாக பிஜேபிக்காரனாக மாறி இருக்கக்கூடிய ஓபிஎஸ். நான் எப்போ அதிமுகவில் இருந்தேன், நான் எப்போவுமே பிஜேபி தாண்டா அப்படின்ற மாதிரி தான் அந்த மனுஷன் ஒரு மென்டாலிட்டியில் இருக்காப்புல. ஸோ கையை இப்படி காமிச்சார். என்னவா இருக்கும்னு நான் கவனிக்கிறேன். மற்ற மாநிலங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ள தடுப்பு நிவாரண நிதிலாம் கொடுத்துருக்காங்க, வெள்ள நிவாரண நிதிலாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கலையா அப்படின்றதுக்கு தலைவர் பதில் சொன்னார். அதுக்கெல்லாம் குறிப்பிட்ட சில காரணிகள் இருக்குது. என்ன காரணிகள்? ஸோ அந்த காரணிகளின் அடிப்படையில் பிஜேபி அந்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க. சரி, ரைட்டு. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஏயா கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில காரணங்கள்லாம் இருக்குது. சில அடிப்படை விஷயங்கள்லாம் வச்சு சில காரணிகளால் அவங்களுக்கு அந்த நிதியை கொடுத்துருக்காங்க. யாருக்குமே பாரபட்சமே காமிக்காமல் எல்லாத்திற்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பட்ஜெட் தான் இது. இந்த ஒரு பட்ஜெட் அப்படின்றது அடுத்த 10 வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சி இருக்குமோ அந்த வளர்ச்சி இந்த 5 வருஷத்துல பிஜேபி கொடுப்பாங்களாமா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளி இருக்காப்புல ஓபிஎஸ். இது ஒரு ஓபிஎஸோட பேச்சை கேட்டு அதிமுகவில் இருக்கிறவங்க கூட டென்ஷன் ஆகலை. ஆனால் என்னை இன்னமாடா நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்களே டென்ஷன் ஆகிட்டாங்களாமா. என்னையா நம்ம தலைவர் இப்படி பல்ட் அடிக்கிறாரு, இப்படி என்ன இது அப்படின்ற மாதிரி அந்த ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டமே வாயடிச்சு போயிருக்காங்களாமா. அதனால் தனக்குத்தானே சூனியை வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். அதை தாண்டி நன்றி தெரிவிக்கும் கூட்டம் அப்படின்னு ஒன்று நடந்தது இல்லையா ராமநாதபுரத்தில் பிரதமர் நிற்கிறதா இருந்தது, முன்னாள் பிரதமர், இப்போதைய பிரதமர். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு பிஜேபியில் சொன்னாங்க பார்த்தீங்களா. அது யார் அப்படின்னா நம்ம ஓபிஎஸ். அதனால தான் அவரை ராமநாதபுரத்தில் நிற்க வச்சாங்க. என்னங்க இப்படி ஆகி போச்சு அது அப்படின்ற மாதிரி, இப்படி தோத்துட்டீங்களே என்னங்க இது அப்படின்னு கேட்க போது நான் எங்கேங்க தோத்தேன், மோடி அதாவது இது நிறுத்தினார் பார்த்தீங்களா கேண்டிடேட், அதுலேயே அதிகப்படியான ஓட்டு வாங்கி தோத்துது நான் தான். அதனால இது எனக்கு பெருமை தான், தோல்வியெல்லாம் கிடையாது. இந்த ஓட்டு அப்படின்றது மோடிக்கு கிடைச்ச ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்கிறது, நோ வேர்ட்ஸ். அந்த ஒரு டைலாக் தான். இது மாதிரியான ஒரு பிறவிகளும் ஓடிட்டுருக்கு, இருந்துகிட்ருக்கு. ஸோ பதவிக்காகவும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் எதை வேணாலும் இழக்கலாம், தன்மானம் முதற்கொண்டு எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் இவங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்றது அங்கே உண்மை. ஸோ ஓபிஎஸ் அப்படின்றது என்னதான் ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஓபிஎஸ்ஸையும் பிஜேபியும் பார்க்கும் பொழுது பிஜேபி நினச்சிட்டு இருக்கு என்னை இன்னமாடா நம்பிட்டு இருக்கேன், நாங்களே நிதிஷ்குமாரோ இல்லை இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடோ வச்சு ஏதோ பல போட்டிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன நம்பிட்டு இருக்கியாடா எங்களை அப்படின்ற மாதிரி பிஜேபியில் கவலைக்கிடமான ஒரு நிலையில தான் ஓபிஎஸ் இருக்காரு. அந்த நிலையிலும் கூட விடாமல் முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல நம்ம ஓபிஎஸ். இந்த விசுவாசம் தான், இதுதான் விசுவாசம்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தலைவரோட விசுவாசம். ரைட்டு அப்படின்ற மாதிரி இதோட முடிச்சுக்கிறப்போன்றதுங்களை மாதிரி நான் சந்திப்பேன்.